வணக்கம் எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மத்திய புலனாய்வுத்துறை அப்படிங்கிற டாபிக்ல இருந்து கடந்த 10 வருடத்துல டிஎன்பிசில என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த மத்திய புலனாய்வுத்துறை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முழுசா அந்த வீடியோல நம்ம சுருக்கமா பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோ நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா மத்திய புலனாய்வுத்துறையில இருந்து எந்த விதமான கேள்விகள் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப இந்த மத்திய புலனாய்வுத்துறை அப்படிங்கிற ஒண்ணு எப்ப உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1963. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்னா 1964 உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இது யாருடைய தலைமையில உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா இதுவும் சந்தானம் துறையுடைய தலைமையில தான் உருவாக்கப்பட்டுச்சு. ரெண்டு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சிபிஐ உருவாக்கப்பட்டது 1963. யாருடைய தலைமையில அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சந்தானம் அவருடைய தலைமையில உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த சிபிஐ உடைய அந்த அகாடமி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காசியாபாத் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அடிக்கடி கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிபிஐ அகாடமி எங்க இருக்கு, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அகாடமி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காசியாபாத் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. எந்த வருடத்திலிருந்து அது இயங்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1996. காசியாபாத் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த சிபிஐ அகாடமி காசியாபாத் இல்லாம ஒரு 3 இடத்துல முக்கியமான இடத்துல இருக்கு. சென்னை, மும்பை, கொல்கத்தாலையும் கேள்விக்குறிகள் கேட்கலாம். சிபிஐ நிறுவனங்கள் கிளைகள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சென்னை, மும்பை, கொல்கத்தா அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இந்த சிபிஐ உடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மொத்த இந்தியால ஏதாவது ஒரு இடத்துல ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கேஸ் ஒரு அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை டைரக்டா சிபிஐ இன்வால்வ் ஆகி அதை விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன அப்படின்னா இந்த சிபிஐ உடைய மெம்பர்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தலைவர் யார் அப்படின்னா ஒரு டைரக்டர் இருப்பாரு, அவருக்கு கீழே அடிஷனல் டைரக்டர் இருப்பாரு, அப்புறம் அதுக்கு கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எஸ்பிஸ் இருப்பாங்க, அடுத்து மாவட்ட காவல்துறை அலுவலர்கள் இருப்பாங்க, அதே போல பணியாளர்கள் இருப்பாங்க. இதெல்லாம் சிபிஐ உடைய ஒரு டீம் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். இந்த 1963 உருவாக்கப்பட்ட சிபிஐ கிட்டத்தட்ட 1941 ஒரு சிறப்பு காவல் சட்டத்துடன் இணைக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சிறப்பு காவல் சட்டம் 1941 ஏற்றிருப்பாங்க. சோ அதோட மிங்கிள் பண்ணிருப்பாங்க நம்மளுடைய இந்த சிபிஐ. ஓகேங்களா? சோ அடுத்து இந்த கடந்த 10 வருடத்துல இந்த சிபிஐல இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அடிக்கடி கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது எந்த வருடம் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. 1963 யாருடைய தலைமையில அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சந்தானம் அவர்களுடைய தலைமையில. இந்த சிபிஐ அகாடமி 1996 எங்க உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. காசியாபாத் அப்படிங்கிற இடத்துல உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சோ இந்த வீடியோல நம்ம சிபிஐ பத்தி நம்ம முழு தகவலை நம்ம பார்த்தாச்சு. சோ அடுத்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லோக்பால் அப்படிங்கிறதா என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.